மாங்காடு சென்னை நகரத்துக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு புனிதமான இடம். இங்கே உள்ள தேவியை ஆதிகாமாட்சி அல்லது தவகாமாட்சி என்று அழைக்கிறோம். இந்த அம்மன் சிவபெருமானை மணந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டு இப்பூமியில் ஒரு முறை வந்தார். அப்போது அவர் மாமரங்கள் நிறைந்த மாங்காட்டில் கடும் தவம் செய்தார். அதனால்தான் இந்த இடம் தவத்திற்கேற்ப மாங்காடு என அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் சிவபெருமானுடன் விளையாடும்போது அம்மன் இரு கைகளால் சிவனின் கண்களை மூடினார். உடனே பூமி முழுக்க இருள் நிறைந்தது. உயிர்கள் துன்பத்தில் சிக்கின. அந்த பாவத்தை தீர்க்க அம்மன் பூமியில் வந்து தவம் செய்தார். அம்மனின் தவத்தை பார்த்த சிவபெருமான் இத்தலத்தில் வெள்ளீஸ்வரர் என்ற பெயரில் தோன்றி அம்மனுக்கு காட்சியளித்தார். அப்போதே சிவசக்தி ஒன்று சேர்ந்தது. இதே இடத்தில் சுக்கிரன் தன் பார்வையை இழந்தபோது வெள்ளீஸ்வரர் அவருக்கு பார்வையை திரும்பக் கொடுத்தார். அதனால் அவர் பார்கவேஸ்வரர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோவிலில் வைகுண்டப் பெருமாள் காமாட்சிக்கு திருமணம் செய்ய சீர்வரிசையுடன் வந்து கணையாழியும் சக்கரத்தையும் கொண்டு காட்சி தருகிறார். இது மிகவும் விசேஷம். அம்மனின் தவம் பல யுகங்களாக நீடித்ததால் பூமி வெப்பமாகி உயிர்கள் மீண்டும் துன்பப்பட்டன. அந்த நேரத்தில் கேரளாவைச் சேர்ந்த ஆதிசங்கரர் வந்து அம்மனின் தவ வெப்பத்தை குறைக்க அர்த்தமேரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். அதுதான் இன்றும் இக்கோயிலில் மூலவராக இருக்கிறது. ஸ்ரீசக்கரம் 43 மூலிகைகளும் 8 வித மூலிகைகளும் கொண்டது. இது ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த எந்திரம். மாங்காடு என்பது ஒரு புனிதமான சக்தி ஸ்தலம். இங்கு சிவபெருமான், பார்வதி தேவி, மகாவிஷ்ணு, சுக்கிரன் ஆகியோரின் அருள் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. இந்த இடத்திற்கு செல்வதன் மூலம் பாவம் நீங்கும், ஆணவம் குறையும், இறைவன் அருள் கிடைக்கும்.